இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வைக்கிறாரே. அப்படின்னா சிலுவையில் வந்து அவர் எப்படி கடவுள் கைவிட்டாருன்னா, கடவுளே வந்து இல்லையா, அப்போ யார் அந்த நேரம் கடவுள்? ஃபுல்லாக நிறைய கேள்விகள் இருக்கு. பட் நம்ம மற்ற கேள்விகளுக்கெல்லாம் போறது இதை மட்டும் நம்ம என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இப்படி சொல்றதுல இருந்து இயேசு மரிக்க விரும்பலங்கிறது தெரியலையா அப்படிங்கிற ஒரு காரியத்தை வைக்கிறாங்க. அப்போ இங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இயேசு மரணத்தை விரும்பினார். இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து தன்னுடைய முடிவை குறித்து அறிந்திருந்தார். அப்படி இருக்கும்போது ஏன் சிலுவையில இந்த வார்த்தையை சொன்னார்? ரொம்ப முக்கியமான, ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய முதல் வார்த்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பார்க்க முடியும். ரெண்டாவது வார்த்தை சொல்லுங்க, இன்றைக்கு இவன் என்னோடு கூட பரதேசில் இருப்பான். ஒரு கல்லனை பார்த்து, தன்னோடு கூட அடையப்பட்ட ஒரு கல்லனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அப்போ ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த நேரத்துல கூட தன்னுடைய தாயையும் தன்னுடைய சீஷரையும் பார்த்து அதோ உன் தாய், அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறேன். இப்போ ஒவ்வொரு வார்த்தையிலையும் சொல்றாரு. நாலாவதா தான் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார். அப்போ 3 வார்த்தை சொல்லக்கூடிய வரைக்கும், இதெல்லாம் பேசக்கூடிய வரைக்கும் அவர் சிலுவை மரணத்தை வந்து விரும்பின மாதிரியும், அது எப்படி என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று சொல்லும்போது சிலுவை மரணத்தை விரும்பாதவரை மாற முடியும்? அப்ப நிச்சயமா இல்ல. அப்ப எங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. இதுக்கு பிறகும் இயேசு பேசி இருக்கிறார். இதுக்கு பிறகுதான் அவர் சொல்லுகிறார், தாகமா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அதுக்கப்புறம் வந்து முடிந்ததுன்னு சொல்லுகிறார், என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடைப்பட்ட இடத்துல மட்டும் ஒரே ஒரு வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அந்த ஒரு விஷயம்தான். அப்போ இந்த ஒரு வார்த்தை ஏன் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது வேதாகமத்தினுடைய அடிப்படையில தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால் தேவனை குறித்தபடி நம்ம தேவத்துவத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அதுல குமாரன் தேவனுடைய வார்த்தை இந்த பூமிக்கு மனுஷனாக வந்திருக்கிறார். ஆனால் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்காக இந்த ஒரு முக்கியமான விஷயத்துல இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த உறவுகள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய உண்டாக்குது. என்ன காரணம் அப்படின்னா, முழு உலகத்தின் பாவமும் இயேசு கிறிஸ்து மேல சுமத்தப்படுகிறது. முழு உலகத்தினுடைய மீறுதல்களும் இயேசு கிறிஸ்து மேல சுமத்தப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக மாறினார். பைபிள் வசனம் அதான் சொல்லுகிறோம். வேதத்துல வாசிக்கும் பொழுது சங்கீதங்கள் புஸ்தகம் 5:11, சகரியா 8:17 பரிசுத்தமான தேவன் பாவத்தை பார்க்காதவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கும் பொழுது இயேசு நமக்காக பாவமானார் என்று சொல்லி, பாவமாக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா பாவத்தை பாராத சுத்தக்கண்ணனாக இருக்கிறார் கடவுளுடைய தன்மை. ஆனால் இங்க இயேசு மனுஷனாக வந்தபடினால் முழு மனுகுலத்தின் பாவத்தையும் தன்மேல் சிலுவையில சுமந்திருக்கிறார். இப்ப தேவன் பாவத்தை பாராத சுத்தக்கண்ணர், மனுகுலத்தின முழு பாவத்தையும் சுமந்திருக்கிறார் இயேசு. அதை சுமப்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இங்கே அந்த இடத்துல சிலுவையிலே பிதாவுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் இயேசுவுக்கும் நடுவில் இருந்தான ஒரு பெரிய ஒரு கேப். ஏன்னா முழு மனுகுலத்துடைய பாவத்தை இயேசு தனியே சுமந்தார். நம்மை மீட்கும்படியாக நாம் இருக்க வேண்டிய இடத்துல, நாம் எப்படி கடவுளுடைய பிரிந்து இருக்க வேண்டிய நிலையில இருக்கிறோமோ, நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கும்படியாக, நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கும்படியாக இயேசு நம்முடைய ஸ்தானத்துல போனார். நாம் எந்த இடத்துல இருக்கணுமோ, நாம் எப்படி கடவுள் இல்லாத ஒரு இடத்துல நிற்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு இயேசு போய் நம்மை மீட்டு கொண்டார். இது அவருடைய அன்பின் ஒரு எல்லையத்தை காமிக்குது. ஏன்னா இதுக்கு மேல ஒரு எல்லையில கடவுள் மனிதனை நேசிக்கிறான்னு காமிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போய் தான் சிலுவையிலே அவருடைய மரணத்தின் மூலமாக இயேசு நம்மை மீட்டு கொண்டார். அப்ப அந்த எல்லையினுடைய எட்ஜ் தான். அவர் மரணத்துக்காக அவர் அந்த வார்த்தையை சொல்லல. அவர் தன்னுடைய பாவத்தினுடைய அந்த காரணத்தினாலே பிதாவுக்கும் தனக்கு ஏற்படுகிற அந்த ஒரு பிளவு தான் இந்த இடத்துல இயேசு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்ற அந்த வார்த்தைக்கான ஒரு அர்த்தம். அது ஒரு இமைப்பொழுதுதான் அந்த வார்த்தை. அதுக்கு பிறகு சொல்றாரு, பிதாவை உங்களுடைய கையில நான் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன். பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்த பொழுது அவர் வந்து ஒரு வெற்றி வீரனாக அந்த இடத்துல ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறார். இது மனுக்குலத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பாடம் அப்படின்னு என்னன்னா, ஒரு பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரிக்கும். நிச்சயமா அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இல்லையா? அது யாரா இருந்தாலும் சரி. நிச்சயம் பாவம் செய்கிற மனிதன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இயேசு கிறிஸ்து அனைத்து உலகத்தினுடைய பாவத்தையும் தான் மேல சுமந்துக்கிட்டு அங்க பிதாவுக்கும் அவருக்கு இருந்த உறவு உடைக்கப்படுறத, அந்த அனுபவம்
மனிதர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். நிச்சயமான அதான். அப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இதுவுமே வந்து ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அவருடைய பிறப்பு முதற்கொண்டு, அவர் வாழ்ந்தது முதற்கொண்டு, அவரது மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே தீர்க்கதரிசிகள்னாலே முன்னுரைக்கப்பட்டதுதான். இயேசு சிலுவையில என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்ன வார்த்தை, அது 22ஆம் சங்கீதத்திலே தீர்க்கதரிசி தாவீதாகிய முற்பிதாவாகிய தாவீதின் மூலமாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. ஆமா, நீங்க வாசிங்கன்னா பரவாயில்ல. 22:1 என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப பாத்தீங்கன்னா இங்க தாவீதினால் உரைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பின்பாக இயேசு சிலுவையில நிறைவேற்றுகிறார். அவருடைய நிறைவேறுதல் அது. அப்போ அவருடைய வஸ்திரம் சீட்டு போடப்பட்டது, இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரம் சீட்டு போடப்பட்டது என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய கைகளும் கால்களும் உருவ குத்தப்பட்டதுன்னு வாசிக்கிறோம். வேதாகமத்துல அது மாதிரி ஒரு மரணத்தை வேற யாருக்கும் சொல்ல முடியாது, தீர்க்கதரிசிகளுக்கு. அங்க தேவனுடைய மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மரணம் யாருக்குமே வரல. கைகளும் கால்களும் உருவ குத்தப்பட்ட மரணம் எந்த தீர்க்கதரிசிக்கும் வரல. இயேசு கிறிஸ்து அதை அனுபவித்தார். அவருடைய கைகளில் ஆணி கடவாப்பட்டது, அவருடைய கால்களில் ஆணி கடவாப்பட்டது. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 இருந்து 1000 வருஷத்துக்கு உட்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை இயேசு தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறத பார்க்கிறோம். ஏதோ மேலோட்டமா நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல, எழுத்து டு எழுத்து இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையினுடைய தீர்க்க தரிசனங்களை அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் நிறைவேற்றினார். ஏன்னா இது மனு குலத்துக்கான ஒரு பெரிய விடுதலையின் மீட்பு. கண்டிப்பா இது ஒரு நற்செய்தி. இதைத்தான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு எந்த ஒரு மனிதர்களுடைய ஃபாலோவர்ஸும் வந்து அவருடைய மரணத்தை வந்து பெருமையா நினைக்க மாட்டாங்க. எந்த ஒரு மரணத்தையும் மரணம்ன்றதை இழிவா நினைப்பாங்க. கண்டிப்பா விஷம் வச்சு கொண்டா கூட இல்ல அவர் நல்லாதான் செத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் தான் பொதுவா. அவர் எப்படியோ இழிவா செத்திருந்தா கூட ஐயோ அவர் சூப்பரா செத்தாரு, அவர் போய் அப்படி படுத்தோன்னு செத்தாரு அப்படிலாம் வந்து கதை. ஆனா நம்ம சொல்றோம் இன்றைக்கு வரைக்கும் இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், அவர் சித்திரவதைப்பட்டார், அவர் வந்து வஸ்திரத்தை இழந்து அந்த இடத்துல அவர் அடிக்கப்பட்டார், இழிவாகத்தான் அடிக்கப்பட்டார் என் பாவத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு மரணம் இருக்குன்னா அது இயேசு கிறிஸ்துடைய மரணம் தான். கண்டிப்பா. ஏன்னா அவர் எனக்காக மரித்தார், அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த வெற்றி வீரனாக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த மரணத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி 53 அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்களேன். ஏசாயா 53 அதிகாரத்துல அநேகரை மீட்கும் பொருளாக, அதுல ஒவ்வொரு வரியும் பார்க்கும்போது நமக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு ஆழமான அன்பு, அவருடைய அன்பு. அந்த அன்புக்கு நிகரா வேற எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா இல்ல. நம்முடைய ஜீவனை விட வெளியேறப்பட்டது இயேசு கிறிஸ்துடைய அன்பு. கண்டிப்பா. இந்த அன்புக்காக நம்ம எதையும் இழக்க தயாரா இருக்கோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. யார் என்னுடைய அன்பை யாரும் நம்ம வந்து கிறிஸ்துவோட அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஏன்னா அது அவ்வளவு விலையேறப்பட்ட அன்பு. அந்த அன்புக்கு ஈடா எந்த மனிதனுடைய அன்பு சொல்ல முடியும்? எல்லாம் சாதாரண மனிதர்கள், அவங்க குடும்பம் குட்டிகளோட வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்காக எல்லாம் உயிரை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு மனிதர்கள் இருக்கும்போது எனக்காக மரித்த இயேசுவுக்காக நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணுங்கிறது. அவருக்காக நான் வாழணும், அவருக்காகத்தான் இந்த பூமியில நான் இருக்கணும், அவர் சொல்லுகிறபடி நான் வாழணும், மற்றவங்களை நேசிக்கணும். அவர் கற்றுக் கொடுக்கிற வழி உன்னதமான வழி. இந்த உலகத்துல இயேசு நமக்காக கற்றுக் கொடுத்திருக்கிற வழி மேன்மையான ஒரு வழி. மற்றவங்களை நேசி, உன்னை துன்பப்படுத்துறவங்களை ஆசீர்வதி, அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு நாள் நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் துன்பப்படுத்துறாங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் கிறிஸ்தவங்களை கொடுமைப்படுத்துறாங்க அவங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஏன் ஆண்டவரே அவங்களை மனம் திரும்ப பண்ணுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்க அந்த கெட்ட குணத்திலிருந்து திருந்தட்டும், அந்த தேவையில்லாத எண்ணங்கள்ல இருந்து திரும்பட்டும், வன்முறையான எண்ணங்கள்ல இருந்து திருந்தட்டும். ஏன் சொல்றோம்? இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் அதை வாழ்ந்து காமிச்சார். அவர் வாழ்ந்தார், அவரை ஃபாலோ பண்றோம். அவர்கிட்ட ஒரு ரொம்ப ஒரு நம்முடைய வாழ்க்கையை இனிமையா மாத்துற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, என்ன சொன்னாரோ அவர் செய்தார். இல்லப்பா அது உனக்கு மட்டும் தான், எனக்கு கிடையாது சொல்லல, எனக்கு மட்டும் ஸ்பெஷல், உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தெய்வம்.